இன்னைக்கு எக்ஸர்சைஸ் 1.2ல 4த் சம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய்க்கும் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கமா ஒய்யில் ரிலேஷனாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதுங்க, கிவன் எழுதுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. அப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு நமக்கு என்னன்னு தெரியும், 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதே ஒய் பிலாங்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், ஒய் வந்து தெரியும், 1 2 3 4ன்னு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 1, அந்த 1 எடுத்து போகிறோம். அப்போ 2 × 1 வந்து என்ன கிடைக்கும் 2ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yல வந்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × ஒய் ஈக்குவல் டு என்னவா இருக்குது 2ன்னு போடுறோம். இங்கே ஒய்க்கு பதிலாக 1 போட்டோம், நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக 2 போடுறோம். இப்போ 2 2 சார் என்ன வந்துடும் 4ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y தான். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × ஒய் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 2 சார் என்னன்னு தெரியும் 6. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × ஒய் தானே, ஒய்க்கு பதிலாக அடுத்தது என்ன இருக்குது 4 இருக்குது. 4 2 சார் என்னன்னு தெரியும் 8ன்னு தெரியும். அப்போ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பேர் பண்ணி எழுதிடலாமா. எக்ஸ் வந்து என்ன இருக்குது 2ன்னு தெரியும், அதில் ஒய் வந்து என்னன்னு தெரியும் 1. ஓகேவா? இங்கே இருக்குது எக்ஸு, இங்கே இருக்குது ஒய். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது 4, எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 4, ஒய் வந்து செகண்டான இருக்குது 2 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6, இதுதான் எக்ஸு. தேர்டாக என்ன இருக்குது ஒய்யில் 3 இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் 8. இங்கே என்ன இருக்குது 4th 4 இருக்குது. அவ்வளோதான். இப்போ பேர் பண்ணி எழுதிட்டோமா. இப்போ ரிலேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, பேர் பண்ணி எழுதியிருக்கோம்ல, அதுதான் ரிலேஷன் எல்லாம். இப்போ 2, 1 4, 2 6, 3 8, 4. ஓகேவா? இப்போ ரிலேஷன் வந்து எழுதிட்டோம். அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதெல்லாம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் எலமெண்ட்ஸ் ஒய் எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இதை போட்டுறணும், இந்த சைடு ஒரு இதை போட்டுருவோம். ஓகேவா? இங்கே எக்ஸ் எலமெண்ட்ஸ் ஒய் எலமெண்ட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எலமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க 2 3 4 5, அதை எழுதிட வேண்டியதான். 2 3 4 5. நெக்ஸ்ட் ஒய் எலமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4, 1 2 3 4. ஓகேவா? அப்போ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை இங்கே என்ன பண்ணணும் பேர் பண்ணணும். 2, 1 இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எக்ஸ் எலமெண்ட்ஸ். ஓகேவா? செகண்டாக இருக்கிறதெல்லாம் ஒய் எலமெண்ட்ஸ். அப்போ 2 1, 2க்கு 1 என்ன பண்ணுறோம் பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 4க்கு 2, 4 2ன்னு பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது 6 3 இருக்குது, 8 4 இருக்குது. இங்கே நமக்கு மொத்தமாக நம்பர்ஸ் எது வரைக்கும் தான் இருக்குது 5 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ அது ரெண்டும் பேர் பண்ண தேவையில்லை, இது ரெண்டு தான் பேர் ஆயிருக்கு. அப்போ ஆரோ டயக்ராம் வந்து முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு என்னப்பா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம கொஸ்டினில் கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் கிராஃபும். கிராஃபுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போடுவோமா, எக்ஸு ஒய் ஆக்சிஸு. நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸில் நம்பர் எது வரைக்கும் வருது 5 வரைக்கும் வருது. அப்போ அது வரைக்கும் போட்டுக்கலாம், 1 2 3 4 5ன்னு. ஒய் ஆக்சிஸில் எது வரைக்கும் போகுது நம்பரு 4 வரைக்கும் போகுது. அப்போ 4 வரைக்கும் போட்டால் போதும். ஓகேவா? ஃபஸ்ட் இங்கே ரிலேஷனில் என்ன இருக்குது 2 1ன்னு இருக்குது. 2 இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. அப்போ 2, 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது 4, 2 இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 4, 2. மற்றது எல்லாம் நம்ம ரிலேஷன் இங்கே வந்து வரல, நமக்கு இவ்வளோ தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது தேவை கிடையாது. அப்போ அவ்வளோதான். செகண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டோம், கிராஃப் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னப்பா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரூஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரூஸ்டர் ஃபார்மு ரொம்ப சிம்பிளானது. இந்த இருக்கிற ரிலேஷனில் எது பேர் ஆகிருக்கோ அதை மட்டும், நமக்கு எது எலமெண்ட்ஸில் வந்து கவர் ஆகுதோ அதை மட்டும் எழுதக்கூடியது ரூஸ்டர் அப்படிங்கிறது. அப்போ ரூஸ்டரில் வந்து பார்த்தோம்னா 2, 1 4, 2 அது மட்டும்தான் வரும். ஓகேவா? ஈஸியான சம்மு. என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஒய்லையும் பிலாங்ஸ் டு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னப்பா எக்ஸு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துட்டு எக்ஸு ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒய் அப்படியும் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்த ஃபங்க்ஷனை வச்சு என்ன பண்ணுறோம்
ஒய் எலமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால இதில் கொண்டு போய் அப்படியே ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம் எக்ஸை. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் ஒய்க்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், எக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ் கம்மா ஒய்னு பேர் பண்ணி எழுதணுமா. அப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒய் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். அதனால அந்த ஒய் எலமெண்ட்ஸ் அப்படியே எழுதிட்டோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரிலேஷன், இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதுனதை ரிலேஷன் தான் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காது ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நமக்கு 2 செட்டு கொடுத்துருந்தாங்களா. எக்ஸுங்கிற செட்டை எழுதிட்டோம். அதில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடணும். ஒய் அப்படிங்கிற செட்டில் என்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷனில் எத்தனை நம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு வருதோ அந்த நம்பர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னப்பா சொன்னாங்க, கிராஃப் சொன்னாங்களா. கிராஃபில் அதே மாதிரி தான் எக்ஸ் எலமெண்ட்ஸில் எது வரைக்கும் வந்துச்சு, எக்ஸ் செட்டில் 5 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 வரைக்கும் எழுதணும். அதே மாதிரி ஒயில் எது வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 வரைக்கும் இருக்குது. அதனால 4 வரைக்கும் எழுதணும். எழுதிட்டு அதுக்குள்ளே எது கவர் ஆகுதோ பேர் ஆகுதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் முடிஞ்சிருச்சு, கிராஃபும் போட்டுட்டோம். அடுத்தது என்னப்பா பண்ணோம், ரூஸ்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்மில் வந்து என்ன, எது வந்து அந்த ரிலேஷனில் எது வந்து கவர் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே அது மட்டும் தான் ரூஸ்டர் ஃபார்ம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்முப்பா. நெக்ஸ்ட்டு அதிலே செகண்ட் டிவிஷன் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் ரிலேஷனில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஒய் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸு ஒய் எப்படி இருக்குதாமா, நேச்சுரல் நம்பர்ஸு லெஸ் தென் 10. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாலே எதில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 2 3ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அப்படியே போகும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரியா. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் 10. லெஸ் தென் அப்படின்னாலே கொடுத்துருக்க நம்பரை விட எது சின்ன நம்பரோ அது வரைக்கும்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ எக்ஸு வந்து என்ன, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்பர்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஓகேவா. லெஸ் தென் 10னா இந்த பெருசாக இருக்க பக்கம் பெரிய நம்பர், சின்னதாக இருக்க பக்கம் சின்ன நம்பர். அப்போ 10 விட சின்ன நம்பர் என்ன, 9. அப்போ அது வரைக்கும் தான் இந்த செட்டில் வரும். அப்போ ஒய்யும் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போ ஒய்யுக்கும் என்ன வரும், அதே தான் வரும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா. அப்போ இப்போ எக்ஸ் எலமெண்ட்ஸும் தெரிஞ்சிருச்சு, ஒய் எலமெண்ட்ஸும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்னு பார்க்கணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ஒய் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸு நமக்கு தெரியுமா, இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ஒய் வந்து என்ன வரும், எக்ஸ் இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. அப்போ 1 + 3 1 + 3 வந்து என்ன கிடச்சிரும், 4ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும், ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எக்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது, 1. ஒய் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 4. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன்றை பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ் இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 + 2 இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. 2 + 3 வந்து என்ன வரும், 5. அப்போ இங்கே போடும்போது 2 இருக்கா, ஃபஸ்ட் எக்ஸ் என்ன 2, ஒய் வந்து என்ன கிடச்சிருக்கு 5. அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3. அப்போ 3 + 3 6. எக்ஸ் என்ன இருக்குங்க 3, ஒய் என்ன இருக்குது 6. நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 4. ஸோ 4 + 3 7. அப்போ இங்கே எழுதும் போது 4, 7. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா 5 + 3 கிடைக்கும்போது 8. இங்கே போடுறப்ப 5, 8. நெக்ஸ்ட் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இருந்துச்சு அப்படின்னா 6 + 3 அப்போ 9 கிடைக்கும். அப்போ இங்கே பேர் பண்ணுறப்ப 6, 9. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 + 3 10ன்னு கிடைக்கும். பேர் பண்ணுறப்ப 7, 10. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இருந்துச்சு அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 + 3 11ன்னு கிடைக்கும். ஸோ பேர் பண்ணுறப்ப 8, 11. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 இருந்துச்சு அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 + 3 அப்போ 12 கிடைக்கும். பேர் பண்ணுறப்ப 9, 12ன்னு வந்துடும். ஓகேவா. ரொம்ப ஈஸியாக இருக்கா.
இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் பேர் பண்ணி எழுதிட்டோம். அப்போ பேர் பண்ணது இப்போ என்ன பண்ணலாம், ரிலேஷனில் எழுதலாமா? இப்போ ரிலேஷனில் எழுத போகிறோம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10, 8, 11, 9, 12. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம், பேர் பண்ணி எல்லாத்தையுமே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ பேர் பண்ணி எழுதிட்டோமா? அடுத்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எப்பவும் போல் ஆரோ டயக்ராம் வந்து கண்டுபிடிக்கணுமா? ஏ ஆப்ஷன் என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாமா? அதை ஃபுல்லாக ஒரு இது பண்ணிடலாம். இது எக்ஸ் எலமெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒய் எலமெண்ட்ஸ் எழுதணும். ஒய் எலமெண்ட்ஸ் எழுதிட்டான். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு, ஒய் எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு ஆரோ டயக்ராமுக்கு. இப்போ ஒவ்வொன்றா பேர் பண்ணலாமா? 1க்கு என்ன வந்திருக்கு, 4னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 1க்கு 4 பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2க்கு 5. இப்போ 2க்கு 5 பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3க்கு 6. இப்போ 3க்கு 6 பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4க்கு 7. 4க்கு 7 பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5க்கு 8. 5க்கு 8 பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6க்கு 9. 6க்கு 9 பேர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறதுகளுக்கு இல்லை. ஓகேவா? 7க்கு 10, அதுக்கு மேலெலாம் கிடையாது. அப்போ அது எல்லாத்தையும் பேர் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரோ டயக்ராமுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம இப்போ கிராஃப் கண்டுபிடிக்கணுமா? இப்போ கிராஃப் கண்டுபிடிக்கணும். கிராஃபுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதணும் நம்ம. ஓகேவா? மொத்தம் நம்பர் எது வரைக்கும் இருக்குது, 9 வரைக்கும் எலமெண்ட்ஸ் இருக்குது, அது வரைக்கும் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? 9 வரைக்கும் எழுதணும். இப்போ ரிலேஷனை பாரு, ஃபஸ்ட்டு 1க்கு 4, 1, 4. நெக்ஸ்ட்டு 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, நெக்ஸ்ட்டு 6க்கு 9. அது வரைக்கும் வந்துருச்சா? அதுக்கு மேலே இருக்கிறது எதுவும் வந்து என்ன இல்லை, நமக்கு இவ்வளோ தான் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ரூஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க நம்மளை. நெக்ஸ்ட்டு 4த்தாக என்னது, ரூஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ரூஸ்டர் ஃபார்ம்னால் கொடுத்துருக்க ரிலேஷனில் எது வரைக்கும் பேர் பண்ணி எழுதியிருக்கோமோ, எலமெண்ட்ஸில் கவர் ஆகுதோ அது வரைக்கும் எழுதக்கூடியது. ஓகேவா? இப்போ ரூஸ்டர் ஃபார்மில் வந்து 1, 4 வரும், 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9 வரைக்கும் ரூஸ்டர் ஃபார்மில் வரும். அவ்வளோதான். பேலன்ஸ் வந்து அந்த 3 இதுவும் கவர் ஆகாது, எலமெண்ட்ஸில் வராது. அதனால் அதை எழுத மாட்டோம். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். எக்ஸ், ஒய் ரிலேஷன் எழுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லெஸ் தென் 10 அப்படின்னா 10 விட கம்மியாக. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் வரும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். 1, 2, 3, 4 எக்ஸ் எலமெண்ட்ஸ் தெரியும். அதை வந்து அப்படியே ஒயில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸை. அப்படியே ஒவ்வொன்றா பேர் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பேர் பண்ணதை ரிலேஷனில் எழுதிட்டோம். ஆரோ டயக்ராம் அப்படின்னா கொடுத்துருக்க எக்ஸ் எலமெண்ட்ஸை தனியாக, ஒய் எலமெண்ட்ஸு ஒய் செட்டை தனியாக எழுதிட்டு கொடுத்துருக்க ரிலேஷனை அப்படியே பேர் பண்ணுவோம் இருக்க வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஃபில் அதே மாதிரி எக்ஸஸ் எலமெண்ட்டில் வந்து செட்டில் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை எலமெண்ட்டையும், ஒய் செட்டில் எத்தனை எலமெண்ட் கொடுத்தாங்களோ அதையும் எழுதிட்டு அது வரைக்கும் எது வந்து பேர் பண்ண முடியுதோ பேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ரூஸ்டர் ஃபார்மில் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க செட்டில் எந்த நம்பர் வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், பேராக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதக்கூடியதான் ரூஸ்டர் ஃபார்ம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சாப்பா? ரொம்ப சிம்பிளான சம், கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக படிச்சிடலாம். அதை 9 வரைக்கும் தானே வருது. அப்போ அந்த 9 வரைக்கும் வரதோடய ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம விருப்பப்பட்டால் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் 9 வரைக்கும் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே செட்டில் இருக்குதோ
எக்ஸ் செட்லையும் சரி ஒய் செட்லையும் சரி எத்தனை எலமெண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது 9 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ 9 வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். இது வந்து கண்டுபிடிக்க தேவை கிடையாது. சரியா, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இங்கே ரிலேஷனில் எழுதுறப்ப என்ன பண்ணிடலாம், இது வரைக்கும் எழுதினாலே போதும். இது வந்து எழுத வேண்டியது கிடையாது. ரூஸ்டர் ஃபார்மில் எழுதுறப்பையும் நம்ம எதை பேர் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் எடுத்து அந்த ரிலேஷன் எழுதக்கூடியது ரூஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சம்மு, இந்த சம்லையும் அதே தான். நம்ம பேர் பண்ணுறது ஃபஸ்ட் எது வரைக்கும் இருக்குது, எலமெண்ட்ஸு 5 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 5 வரைக்குமே செட் எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட்டு ரூஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எது பேர் பண்ணணுமோ அதை மட்டும் எழுதக்கூடியது. சரியாப்பா, நம்ம எழுதுறப்பவே இதில் கண்டுபிடிச்சிட்டு வரப்பவே நம்ம பார்க்கணும் எந்த எலமெண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் இருந்தால் போதும். பேலன்ஸை வந்து ரிலேஷனில் எழுத தேவை கிடையாதுன்னு அது வரைக்கும் எழுதினாலே போதும்ப்பா.